அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு கடல் நீர் சாகச விளையாட்டு மையம் அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின செய்தியை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முள்ளக்காடு கோவளம் கடற்கரை பகுதியில் இந்த கடல் சாகச விளையாட்டு மையம் அப்படிங்கிறது நமக்கு வர இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பிறருக்கு கொடுத்து உதவுவதும் தான் நுகர்வதும் இல்லாதவர்க்கு மென்மேலும் பெருகிய பல கோடி பொருள் உண்டானாலும் பயனில்லை. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலுமே அதுல எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். 1005 திருக்குறள் அதிகாரம் நன்றியில் செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அடுத்ததா பார்த்தோம்னா, இஸ்ரோவோட ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாசம் இந்த ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ்ல பார்த்தோம்னா 2 விண்கலன்கள் இருக்க போகுது. ஓகேங்களா? ஒன்னு சேசர், இன்னொரு பேர் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்க போது. இந்த சேசர் அண்ட் டார்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நமக்கு ஸ்பேஸ்ல 2 விண்கலன்கள் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 விண்கலங்களும் வந்து நமக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகி ஒரே விண்கலமாக மாறும். ஓகேங்களா? அதான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற சொல்லி நிறைய விண்வெளி சார்ந்த ஆங்கில படங்களில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி ஒரு ட்ரெயினோட இன்ஜின் அதோட பெட்டிகளோட கப்புள் ஆகுதோ அதே மாதிரி தான் 2 விண்கலன்கள் கப்புள் ஆகிறதா நம்ம டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை இஸ்ரோ முதல் முறையாக பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்பேடெக்ஸோட வெற்றியை வந்து நமக்கு ககன்யானில் பயன்படுத்த முடியும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அதே மாதிரி இதனுடைய லான்ச் அப்படிங்கிறது PSLV C60 இருக்க போகுது. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? PSLV C60 இது ஒரு முக்கியமான செய்தி. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து ஒரு செய்தி வந்து இருந்துச்சு. பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய தங்க இறக்குமதி அப்படிங்கிறது 1486 கோடி டாலராக இருந்திருக்கு இந்த நவம்பர் மாசத்துல மட்டுமே. சரிங்களா? 1486 கோடிக்கு நம்ம தங்க இறக்குமதி அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்திருக்கு. இதே போன நவம்பர் மாசம் பார்த்தோம்னா அது வெறும் 344 கோடி தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் நவம்பர் மாசத்துல 1486 கோடி டாலர்களுக்கு இணையான தங்க பொருட்களை வந்து இந்தியா இறக்குமதி செஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பட்ஜெட்ல இந்த தங்கத்துக்கான இறக்குமதி வரி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் குறைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? 15% முன்னாடி இருந்துச்சு. அது இப்போ 6% கம்மியாயிருக்கு. அதனாலதான் இந்த இறக்குமதியின் விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதாக நமக்கு அரசு வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இருந்த செய்தித்தாளில் முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.